என்ன கிளாஸே வெறிச்சோடி கிடக்கு, பசங்க ஒரு பசங்களையும் காணும். ஸ்கூல்ன்றது எனக்கு மறந்துருச்சுங்களோ? பிள்ளைங்க வந்தா பாடம் எடுப்போம், இல்லைன்னா எச்எம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சுஜி என்னடி பண்ணுறது, பயமாக இருக்குடி. சன்னு பயமாக இருக்குடி, நீ ஃபஸ்ட்டு போடி உள்ள ப்ளீஸ் டி. நான் அப்பயே சொன்னல, பெல் அடிச்சிருச்சு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு. யாராவது கேட்டிங்களா? போங்க, இன்னைக்கு தமிழ் அப்ரேட், இன்னைக்கு நம்மளை கொல்ல போறாரு. நீ சுஜி சந்து ரெண்டு பேரும் வாங்கி மூடுங்க. நம்மளே வந்து இங்கே லேட்டாக வந்து பர்மிஷன் கேட்க நின்றுட்டு இருக்கோம். சார் வேறு உள்ளே இருக்காரு. ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி சார் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே வந்தோம். வரும்போதே நான் சொன்னேன் அப்பயே லேட் ஆயிரும் அப்படின்னு. நீங்கள் ரெண்டு பேரும் தான் புளியாங்க வேணும் மாங்காய் வேணும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தீங்க அங்கேயே. நானே போய் கேட்டு தொலைக்கிறேன். விக்கி வாடா, நம்ம போய் கேட்கலாம். பயமா இருக்குடா. வாடா பயந்தாங்கோலி, நம்ம போய் முன்னாடி நிற்கலாம். அதெல்லாம் பின்னாடி நிற்கட்டும். நம்ம போய் உள்ள எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடலாம். என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க? இவன் வரத்தண்டா. நீயும் வாடா, நீ வாடா, 3 பேரும் போய் கேட்கலாம். சார். சாரா? பசங்க குரல் கேட்குது. ஆஹா, வாங்கப்பா வாங்க. எங்க போய் சுத்திட்டு வரீங்க இவ்வளோ நேரம்? கிளாஸ் டைம், நானே சீக்கிரம் வந்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்குங்க உங்க மனசெல்லாம்? டைம் என்ன ஆகுது? மணி 9:30 ஆகுது. நீங்க ப்ரேயர்ல இருந்த மாதிரியே தெரியலையே. எங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளோ நேரம்? சார் அது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க எல்லாம். ஓகே சார். வா போலாம். நீ வா, நீ போட முன்னாடி. எல்லாம் தள்ளாதீங்க, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போங்க லைன்ல. நில்லடி, நானும் வரேன். என்னதான் பசங்களோட நச நச நசன் பேசிட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். விக்கி நீ ஃபர்ஸ்ட் போடவும் பின்னாடி வரேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்றீங்க, அதானே சொல்ல போறீங்க? இப்போ என்ன சொல்லுங்க சார். அது வந்து ஐயா மாட்ட போற சொல்ல போறேன் இவன். விக்கி சொல்ல போறான்டா. பச்சி கில்றா, சொல்ல வேணாம் சொல்றா. சொல்லாதடா சொல்லாதடா. அம்மா. என்னங்க சத்தம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. என்ன இங்க கூத்தடிக்கு வந்தீங்களா, ஸ்கூலுக்கு வந்தீங்களா? சார் நான் சொல்கிறேன் சார். சார் வர வழியில் புளியாங்க மரம் இருந்துச்சா, நாங்கள் தான் சார் சரி 2 புளியாங்க பறிக்கலான்னு போனோம். மரத்தில் ஏறினதும் இறங்க தெரியல சார் இவங்க 2 பேருக்கும். அதில் தான் சார் லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு இல்லாமலே இருந்திருக்கான், அதுக்கு அவனே சொல்லிருக்கலாம். என்ன கில்ல நல்லா பாருடா, அவளே சொல்லிட்டான். சார் இல்ல, ஸ்கூலுக்கு வரும்போது இப்படிதான் பசங்களை பண்ணுவீங்களா? வரும்போது உங்களுக்கு நேரம் ஸ்கூலுக்கு வர தெரியாம அது என்ன மரத்துல ஏறுறது, கடைக்கு போறது, இதெல்லாம் ஒரு பழக்கம். இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்லை. ஸ்கூல் வீட்டுல இருந்து உங்களை பெற்றவங்க எதுக்கு அனுப்புறாங்க? உங்களை நம்பி ஸ்கூலுக்கு போங்க, பிள்ளைங்க சாயங்காலம் வீட்டுக்கு வருங்க அப்படின்னு நம்பி அனுப்புறாங்க. நல்லா படிக்குங்க, நம்ம நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போதுங்க பிள்ளைங்கன்னு. ஆனா உங்களே உங்களால காப்பாற்றிக்க முடியாது போலயே. நீங்க மரத்துல ஏறி கீழே விட்டு நாளைக்கு யார் நஷ்டம்? உங்க அப்பா அம்மா தான் பாவம். விக்கி நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன அங்க ஆட்டம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்க இடத்துல போய் உட்காருங்க. சரி விடுங்க பசங்களா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நான் சொல்றதை படிக்கிறீங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டு தான் போறீங்க. இன்னைக்கு 2 பீரியடும் நான் தான், அதனால தான் இங்கேயே இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன். 2 கிளாஸ் இவரோட தான். இன்னைக்கு ஒரே தூக்கமா வரும். காலையிலே இவர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா. சண்மதியும் சுஜியும் இப்போ முன்னாடி வரீங்க. 2 பேரும் வந்ததுல இருந்து என்னதான் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. நான் பாடம் எடுக்கணுமா இல்ல போகணுமா வெளியில? உங்களுக்கு என்ன ஆசை? சார் நாங்கள் ஒன்றும் பேசல சார், பென்சில் தான் சார் கேட்டோம். சார் ஆமா சார். சரி எல்லாம் புக்ஸை கையில் எடுங்க. சரி நான் மனப்பாட பாட்டு சொல்லுவேன், நீங்க பின்னாடி என் கூட சொல்லணும். சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க கூட சொல்லுவேன். எல்லாரும் கரெக்டா சொல்லணும். அப்படி நீங்க தப்பா சொன்னீங்கன்னா இங்கேயே முட்டி போட வேண்டியதான். அன்னை மொழியே அழகார்ந்த செம்மொழியே. அழகார்ந்த செம்மொழியே. அழகார்ந்த செம்மொழியே. அழகார்ந்த செம்மொழியே. அழகார்ந்த செம்மொழியே. அழகார்ந்த செம்மொழியே. இப்ப நான் சொன்ன அந்த ஒரு லைனை ஒவ்வொருத்தங்கள வந்து சொல்லணும். ஐயோ அது கட்டி மறந்துருச்சு. யாரை கூப்பிடலாம்? சுபு வெளில வா. சார் உன்னதான்ப்பா சொன்னா வெளியில வா. வந்து ஒரு லைன் தானே சொன்னேன், அதை வந்து சொல்லுவா. உங்க லட்சணம் தெரியணும்ல எனக்கு. ஏன் மூஞ்சி என்னப்பா பார்த்துட்டு இருக்க? அங்க பாரு. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. பாவண்டா சுப்பு மாட்டிக்கிட்டான்டா. சொல்லுப்பா சொல்லு. அண்ணி. அண்ணியா? அண்ணி எங்க இருந்து வந்துச்சு? அண்ணி யாருப்பா? என் அண்ணி. அன்னையே. அன்னம். ஐயோ என்னதான் பிள்ளைங்களோ, ஒரு லைன் தான் சொன்னேன். இதுல வேற 10வது படிக்கிறீங்க நீங்க. நீங்களாம் படிச்சு என்ன பண்ண போறீங்க? சார் அது வந்து நீங்க சொல்லும்போது நான் படித்தேன் சார். ஆனா இங்க வந்து நிற்கும் போது எனக்கு பயமா இருக்கு சார் உங்களை பார்த்தாலே. நான் என்ன என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? என் கூட விக்கி வந்து சொல்லுங்க சார், அப்பதான் சார் எனக்கு பயமா இருக்காது. ஓ அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, நான் கூப்பிடுறேன் ஐயா. இருங்க ஐயா. விக்கி எந்திரிச்சு முன்னாடி வா. என்ன வா ஃபர்ஸ்ட் முன்னாடி. வந்துட்டாப்பா, இப்ப சொல்லு. வந்துட்டியா? டே பயமா இருந்துச்சுடா, அதாண்டா பேரை சொல்லிட்டேன். சாரிடா, வெளில போகும்போது அடிக்காதடா. கடவுளே. இப்ப 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க. சரிங்க ஐயா. சொல்லுங்க. அண்ணியே. எனக்கே ஒண்ணும் தெரியாது, கம்மா விளையாட கொஞ்ச நேரம். நான் சொல்றத அப்படியே சொல்லு. இப்பதான் இவங்களோட லட்சணம் தெரியுது. இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அந்த பசங்களாம். சரி வராது. நீங்க படிக்க சொன்னா புளியாங்க பறிக்க போவீங்க, விளையாட போவீங்க. நாங்க வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் நாங்க உங்க மாதிரி படிச்சு டீச்சர் ஆகி வந்து உட்காந்துருக்கோமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? 2 பேரும் போய் முட்டி போடுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து வாங்கம்மா. சுஜி நீ சொல்லுமா. சரிங்க சார். அன்னை மொழியே
வாயை மூடுங்களா, எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க இப்போ? என்னம்மா நான் உனக்கு செம்மண்ணுன்னு சொல்லி கொடுத்தனா? இல்ல சார் செம்மொழியே. இப்போ இடத்துல போய் குறைப்போ. டேய் அஜய மாட்டி விடுறா. நம்ம கம்பெனிக்கு ஆள் இல்லடா, அவனையும் மாட்டி விடுறா. என்ன என்ன வேணும் போ. இல்ல சார் அஜய்ட்ட பெண்ணு. ஓஹோ, உங்க கூட இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் எங்க போடுறேன். மாட்டி விட்டானுங்க. அவங்களா நான் என்னடா பண்ண, என்ன மாட்டி விட்டீங்க? அஜய் வெளியில வா. அடே என்னடா இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதா. மச்சி சாரிடா. டேய் எங்க கூட கம்பெனி கொடுற கடுப்பா இருக்கடா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து நீ உட்கார்ந்தா கொஞ்சம் நான் மறந்துடுவேன்டா சார். டேய் அவர் எதுல சார் சார்னு சொல்லாதீங்கடா, திட்டுவாரா. சரி சொல்லு சீக்கிரம். ஆமா என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், நான் சொல்லிடுறேன். அது தெரியாம தான் நாங்க உட்கார்ந்திருக்கோம். டேய் அருட்பேன் ஜோதின்னு சொல்லி கொடு. அருட்பேன் ஜோதி அத சொல்லடா. சரிடா. என்ன கேட்டுட்டியா அவங்கள்ட்ட? அவனுங்களுக்கே ஒன்றும் தெரியாம தான் முட்டி போட்டுட்டு இருக்கானுங்கன்னு அவனுங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கியா? ஐயா இல்லைங்க ஐயா. சரி சொல்லு. அருட்பெருஞ்சோதியா? கடவுளே, ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தோன்னு இருக்கு. டேய் முடியலடா உங்கள்கிட்ட, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு லைன் தாண்டா வந்து ஆரம்பிச்சேன், எவ்வளோ நேரம் அதுக்கு வளர்த்துட்டீங்க. காலையில வந்ததும் லேட்டு, கேட்டா புளியாங்க பறிச்சுன்றீங்க. இப்போ நான் வந்து அன்னையே செந்தமிழ்னு சொல்லி கொடுத்தா நீங்க அருட்பெருஞ்சோதின்னு சொல்றீங்களாடா? இப்போ சாமிங்களா, நீங்க எதுவும் சொல்லணும், இடத்துக்கு போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட். அப்பா தப்புச்சண்டா. இந்த பல்ல கட்டல ஒன்றும் குறைச்சல் இல்லை. வச்சுட்டாங்களா, எல்லாம் போங்க வெளியில. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு தான் பார்க்கலாம். நாளைக்கு வந்து கவனிச்சுக்கலாம். நீங்க இந்த இன்னைக்கு உள்ள மனப்பாடப்பட்ட ஃபுல்லா படிச்சுட்டு வந்து நாளைக்கு சொல்றீங்க என்கிட்ட. டேய் வாங்கடா ஓடிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இன்னும் நாங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவு சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு போதும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ நாங்கள் முன்னிறுத்திக்கிறோம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.